சாம்ஸ் எபிசோட் 23க்கு வந்துட்டோம். இந்த வீடியோல ரெண்டு விஷயத்தை தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். கிரீன் ஸ்கிரீனை ரிமூவ் பண்றது எப்படி, இன்னொன்னு கிரீன் ஸ்கிரீனே இல்லாம இருக்கிற வீடியோஸ்ல பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி சூப்பர் டூப்பரான எலிமெண்ட்ஸை எப்படி ஆட் பண்ணணும், இந்த விஷயத்தை தான் டீடைலா பார்க்க போறோம். அண்ட் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெமோவையும் கிரியேட் பண்ண போறோம். கண்டிப்பா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வர எல்லா சீரியஸ் வீடியோஸும் மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சாம்ஸ் முதல்ல கிரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் கிரீன் ஸ்க்ரீன் வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ப்ரோ கிரீன் ஸ்க்ரீன் வீடியோ நான் எங்கேருந்து எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் அதுக்காக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கூட நம்ம யூடியூப்ல இருந்தே நிறைய கிரீன் ஸ்க்ரீன் வீடியோஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவங்களே ஃப்ரீயாகவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்ஸ்லையுமே இப்போ நான் நிறைய ஃபன்னியான கிரீன் ஸ்க்ரீன் வீடியோஸ் எல்லாமே பார்க்குறேன். ஸோ அது கூட உங்களுக்கு வேணும்னாலுமே நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கிரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ப்ரீமியர் ப்ரோவில் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் இந்த எஃபெக்ட்ஸ் பேனலுக்குள்ளே போயிருங்க. போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ண வேண்டியது அல்ட்ரா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. இங்கே அல்ட்ரா கீ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்டை அப்படியே தூக்கி போட்ட உடனே ஒன்றுமே நடக்காது. ஸோ ஏன்னா நம்ம அந்த க்ரீன் கலரை பிக் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் வந்துட்டிங்கன்னா இங்கே அல்ட்ரா கீ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் கீ கலர், அதாவது எதை நம்ம லைக் முக்கியமாக வச்சு நமக்கு ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்ற விஷயமும் இருக்குது. ஸோ அதுக்காக இந்த கலர் பிக்கை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த க்ரீனை போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னா க்ரீன் ஸ்க்ரீன் உங்களுக்கு பக்காவாக ரிமூவ் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இதில் ஒரு வேளை நீங்கள் இப்போது ஒரு ஹேர் எலமெண்ட் இருக்கிற மாதிரியான ஒரு உமனோட லைக் க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவோ இல்லைனா ஒரு வேறு ஏதாவது ரொம்ப மைன்யூட்டான க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மேட் கிளீனப் அண்ட் இந்த ஸ்பில் சப்ரஷன் அண்ட் இந்த மேட் ஜென்ரேஷன், ஸோ இந்த மாதிரியான செட்டிங்ஸ் உங்களுக்கு ரொம்பவே தேவைப்படும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் இந்த விஷயங்களை இந்த கண்ட்ரோல் வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதில் ஒரு சின்ன டெக்னிக்கு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ இந்த அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கம்போசிட்டை ஜஸ்ட் ஆல்ஃபா சேனல் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயிட்டாக இருக்கிறது தான் நமக்கு விசிபிளாக தெரியும், பிளாக்காக இருக்கிறது ரிமூவ் ஆயிரும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இதில் உங்களுக்கு இந்த ஒயிட்டாக இருக்கிறது பியூர் ஒயிட்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக கிரே இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை வீடியோவோட ஷேடோவாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம ஆல்ஃபா சேனல் வச்சுட்டு இந்த கிரே கலரில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, பியூர் ஒயிட்டாக மாற்ற நினைக்கிறீங்கன்னா இந்த மேட் ஜென்ரேஷனுக்குள்ளே போயிட்டு கூட ஸோ இந்த வேல்யூஸை நீங்கள் ஒன்று ஒன்றா சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் வந்து கொஞ்சம் நல்ல கான்ட்ராஸ்டான ஒயிட்டாக மாறுது. ஸோ இந்த இடங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இங்கே பாருங்கள் அந்த கிரே வந்து நமக்கு ரிமூவ் ஆகும். ஸோ இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து ஜஸ்ட் அங்கே அது இதுன்னு லைட்டாக சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு அவுட்புட் கிடச்சிரும். ஸோ அதை முடிச்சுட்டு நீங்கள் கம்போசிட் வச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிளியராக அந்த அவுட்புட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு வீடியோக்குமே மாறும். ஸோ க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவில் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ பக்கா க்ரீன் ஸ்க்ரீனாக இருக்கணும். அந்த க்ரீன் வந்துட்டு ஒருவேளை இப்போ நீங்களே அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை எடுக்கிறீங்க அப்படின்னா லைட்டிங் பர்ஃபெக்டாக இருக்கா, சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்குமான அதாவது சப்ஜெக்ட்டுக்கும் பேக்ரவுண்டுக்குமான அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கான்ட்ராஸ்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போ க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ எடுக்கிறீங்கன்ற பேரில் க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டு வருது, க்ரீன் கலர் ஆப்ஜெக்ட் வச்சிருக்கிறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துட்டு பக்காவான கான்ட்ராஸ்டான ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து எடுத்திங்கன்னா அது ஈஸியாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணுறது. இதில் ரொம்ப பெரிய டெக்னிக்கலான விஷயம் எல்லாமே கிடையாது. பட் இந்த கிரீன் ஸ்கிரீன் வீடியோட ஒரு அட்வான்ஸ் வெர்ஷன், அதாவது இந்த அல்ட்ரா கீயோட ஒரு அட்வான்ஸ் வெர்ஷன் தான் நம்ம ப்ரீமியர் ப்ரோவில் வந்திருக்கிற இந்த ஆப்ஜெக்ட் மாஸ்கிங் டூல். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் மாஸ்கிங் டூலை பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ சாம்ஸ் இந்த ஆப்ஜெக்ட் மாஸ்கிங் டூல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டூல் பேனலில் இந்த ஓரத்தில் இருக்கும். ஸோ இந்த டாட்டா இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதுதான் அவனை அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ண உடனே இங்கே உங்களுக்கு என்ன காமிக்குதுன்னா ப்ளீஸ் செலக்ட் கிளிப், அதாவது அந்த கிளிப்பை நீங்கள் செலக்ட் பண்ண உடனே அது என்ன பண்ணணும்னா அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேவா? அந்த கிளிப்பில் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, நம்ம அதில் எதை ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்றத அதுவே ஓரளவுக்கு கணிச்சு வச்சிரும். ஸோ அதுக்கப்புறமா உங்களுடைய கர்சரை இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய கிளாஸ் வந்து இங்கே செலக்ட் ஆகலை. ஸோ அது ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணால் ஒரு தடவை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அதுவே வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. அதாவது இப்போ ரெட் கலரில் செலக்ட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, ஸோ அது எல்லாமே செலக்டடான போர்ஷன்ஸ் தான். ஒருவேளை உங்களுக்கு டீசெலக்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கேயே உங்களுக்கு டீசெலக்ட் இருக்குது. அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையில்லாத போர்ஷன்ஸை நீங்கள் வந்து டீசெலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மாதிரி ஓகே இங்கே ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும். ஸோ அதனால தான் வருது. ஸோ உங்களுக்கு எப்படி உங்களுக்கு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இது போதுமானதா? ஓகே, என்னுடைய கிளாஸஸில் இந்த இடம் செலக்ட் ஆகாமல் இருக்குது. ஸோ அதனால் திருப்பி போய் நாங்கள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இப்போ நமக்கு எல்லாமே இங்கே செலக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் வந்தீங்கன்னா இங்கே ஆப்ஜெக்ட் மாஸ்க் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு இந்த ட்ராக்கர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த ரெண்டு டைப் ஆஃப் கர்சஸ் லைக் ப்ளே பட்டன் இருக்கும், ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்டுன்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு
பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா உங்களுடைய ட்ராக்கிங், அதாவது உங்களுடைய வீடியோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அது கால்குலேட் பண்ணி பக்காவாக ட்ராக் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து என்ன நடந்திருக்குன்னா ஜஸ்ட் வந்து செலெக்ஷன் தான் நடந்திருக்கே தவிர இது வந்து இன்னும் அது ரிமூவ் பண்ணலை பேக்ரவுண்டை. ஸோ அதனால தான் உங்களுக்கு நீங்கள் இன்னும் பேக்ரவுண்டை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதை ரிமூவ் பண்ண வைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாஸ்க்கை நம்ம என்ன இடத்துக்கு வேணுமோ அதை வந்து நம்ம அசைன் பண்ணணும். அதனால தான் இது அன்அசைன் மாஸ்க்காக இருக்குது. ஸோ அதை அசைன் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேஞ்ச் டு ஒபாசிட்டி மாஸ்க்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள் பக்காவாக உங்களுடைய ஆப்ஜெக்ட்டை வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த ரெட் கலர் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கிளிப்பை மட்டும் டீசெலக்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக அது வந்து க்ளீனாக கட் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகே ப்ரோ, இப்போ எனக்கு பேக்ரவுண்ட் வேணுமே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் உங்கள் வீடியோவை ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்படியே மேலே தூக்கிடுங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு 2 வீடியோவாக வந்துருச்சு. ஸோ கீழே இருக்கிறது ஒன்று, மேலே இருக்கிறது ஒன்று. ஸோ மேலே இருக்கிறது நம்மளுடைய சப்ஜெக்டாக வச்சுக்கலாம். ஸோ கீழே இருக்கிறது நம்ம பேக்ரவுண்ட் வீடியோ வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு பேக்ரவுண்டர் லைக் திரும்பி எடுத்துகிட்டு வரதுக்காக இந்த ஆப்ஜெக்ட் மாஸ்க் டூ இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே டெலீட் பண்ணிடுங்க. ஸோ இங்கே கட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் இதை மேலே தூக்கிட்டு போயிருங்க. இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை நம்ம எடுத்துகிட்டு வருவோமே, எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் அழகாக அது வந்து பேக்கில் போய் உட்காந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ரொம்பவே சிம்பிளாகவே விஷயங்களை பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை அப்படியே அனிமேட் பண்ண போகிறோம். எஸ், இந்த வீடியோ இந்த வாய்ஸ் ஒரு தடவை நம்ம கேட்டுடலாம். நம்மளுடைய கிரியேட்டிவ் லேர்னிங் சீரிஸ் ப்ரீமியம் ப்ரோ எடிஷனில் இன்னும் சூப்பரான இதே மாதிரியான டிப்ஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எதையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காம நம்ம யூடியூப் சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதில் நம்ம ஒன்று ஃபுட்டேஜ் ஆட் பண்ணலாம் அண்ட் வந்து ஐகான்ஸ் ஆட் பண்ணலாம் அண்ட் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஜஸ்ட் ஒரு டெமோவாக உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இதில் வந்து முதல்ல இந்த கிரியேட்டிவ் லேர்னிங் சீரிஸ் அப்படின்ற டெக்ஸ்ட்டை வந்து லோகோ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேல் டவுன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் க்ரியேட்டிவாக பண்ணுறதுக்காக இவரை ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு போயிடுறேன். எடுத்துகிட்டு போய் இவரை கீழே வச்சுக்கலாம் அண்ட் தென் சின்னது பண்ணிடலாம். ஓகே, நம்மளுடைய கிரியேட்டிவ் லேர்னிங் சீரிஸ் ப்ரீமியர் ப்ரோ. ஓகே, ப்ரீமியர் ப்ரோன்னு வருது பார்த்தீங்களா? ஸோ அங்கே நான் ப்ரீமியர் ப்ரோ லோகோவை எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வந்து பின்னாடியே நான் வச்சுக்க போகிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் அதே இடத்துல இருக்கட்டும். ஓகே, இந்த இடத்துல இது பெருசாக இருக்கட்டும். ஸோ இங்கே இது இருக்கும். ஓகே, இன்னும் சூப்பரானன்னு வருது பார்த்தீங்களா? இன்னும் எதுவுமே அனிமேட் பண்ணல, ஜஸ்ட் பிளாக் பண்ணுறேன். அந்த இடத்துல இது வரணும் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ஓகேங்களா? இதுதான் என்னுடைய ஸ்டைல் ஆஃப் அனிமேஷன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா சூப்பர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டோடைய சைஸை நல்லா பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு இதை ஜஸ்ட் இன்னும் எந்த அளவுக்கு பெருசு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பெருசு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அண்ட் இதையுமே நம்ம பின்னாடி வச்சிடலாம். இன்னும் சூப்பரான இதே மாதிரியான டிப்ஸ் அப்படின்னு சொல்லி வருது பார்த்தீங்களா? அதுக்கு இந்த பல்பை நம்ம வச்சிடலாம். ஓகே, இதை வந்து நம்ம ஸ்கேல் டவுன் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கலாம். இல்லை மேபி இங்கே எல்லோ இருக்கிறனால அது வந்து அந்தளவுக்கு தெரிய மாட்டேங்குது இல்லையா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடும். ஓகே, டிப்ஸ் நிறைய அப்படின்னு வருது பார்த்தீங்களா? அதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வீடியோ எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ எனக்கு ஆடியோ தேவையில்ல, ஆடியோவை டெலீட் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓகே, இங்கேருந்து அது நான் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறேன். முன்னாடி கட் பண்ணிட்டேன். ஸோ எதையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காம நம்ம யூடியூப் சேனலில் போய் நிறைய வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு வருது பார்த்தீங்களா? ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன்னா இதை கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஷார்ட்கட் தெரியும். ஆர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரைட் ஸ்ட்ரெச் டூல் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீடியோவை ஈஸியாக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எங்கே வரணும் அப்படின்னா நிறைய வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு வருது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம இப்போதைக்கு ப்ளேஸ் பண்ணிக்கலாம், அப்புறமா அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதை அனிமேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஜஸ்ட்டு பாப் ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன். இல்லைனா ஃப்ளிப் கொடுத்துடலாம். ஃப்ளிப் கொடுத்தாச்சு. ஸோ நம்மளுடைய கிரியேட்டிவ் லேர்னிங் சீரிஸ் ஓகே, ப்ரீமியர் அப்படின்னு வரும்போது ட்ராவல் அப்படின்ற ஒரு அனிமேஷன் இருக்குது. ஸோ இந்த அனிமேஷன் பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி ரொம்பவே டீட்டெயிலாக பேசிட்டோம். ஸோ அதை போய் நீங்கள் செக் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இங்கே நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறேன் அப்படின்றத டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 180 கொடுத்தாச்சு. ஓகே, இந்த இடத்துல திருப்பி இதே ட்ராவல் அனிமேஷன் பின்னாடி வந்து இதை எடுத்துகிட்டு வரணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதோடைய ஸ்பீடையுமே நான் சேஞ்ச் பண்ணுறேன். அதே இதுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இது கீழே போகும். இன்னும் சூப்பரான அப்படின்னு வரும்போது ஒரு ஃப்ளாஷ் எஃபெக்டை நம்ம கொடுத்துடலாம். இல்லைனா ஒரு லைட் லீக் மாதிரி கொடுத்து பார்க்கலாமா?
ஓகே இது செட் ஆகலை, மேபி ஓகே ஃப்ளாஷே கொடுத்து பார்க்கலாம். ஃப்ளாஷ் ஓகே. இன்னும் சூப்பரான இதே மாதிரியான டிப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதுவுமே நமக்கு இந்த சைட்லேருந்து வரணும். ஸோ இந்த ட்ராவல் இருக்குது பார்த்தீங்களா, அவனை அப்படியே நான் காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, பேஸ்ட் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே இது வந்து ஜஸ்ட் எனக்கு இந்த டைரெக்ஷன்லேருந்து வேணும். ஓகே இல்லைனா எனக்கு இந்த ட்ராவல் வேண்டாம், நான் இதை அன்டூ பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த சூப்பர் இருக்குது பார்த்தீங்களா, இவனை கொஞ்சம் பின்னாடி தள்ளிட்டு போயிட்டு ஓகே இவன் வந்து புல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமேஷன் இருக்கும். ஸோ அவனை இவனுக்கு நான் அப்ளை பண்ணிடுறேன். ஓகே இந்த பவுன்ஸ் எனக்கு வேண்டாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா டிசைர் கொடுத்துட்டு ஃபேட் எடுத்துடலாம் அண்ட் இது வச்சுக்கலாம். ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே இது நல்லாயிருக்கு. ஸோ ஓகே இதை வந்து அப்படியே ஆப்போசிட் நம்ம பண்ணிடலாம். ஜூம் வந்து -800 கொடுத்து பார்க்கலாம். ஓ இது 0 மட்டும்தான் போகும் போல். ஓகே ஓகே ஸோ 800 இருக்கட்டும். அப்போ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த டிப்ஸ் அப்படின்னு வர இடத்துல பாப்அப் கொடுத்துடலாம். ஓகேங்களா, ஸோ நிறைய வந்துகிட்டே இருக்குது அண்ட் அகைன் பாப்பப்பே நம்ம கொடுத்துருவோம். நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு இதுக்கு மேலே இந்த வீடியோ வரணும். ஸோ அதனால் மேலே இருக்கிற இந்த பாட்டை அப்படியே ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி அப் ஏரோ ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே எடுத்துகிட்டு போயிடுறேன். அண்ட் ஓகே இதை கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம் அண்ட் இந்த வீடியோவை இதுக்கு நடுவில் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேங்களா, ஓகே நிறைய வந்துகிட்டே இருக்குது அண்ட் நமக்கு இப்போ ட்ராவல் அனிமேஷன் தான் ஆட் பண்ணணும், விச் இஸ் நம்ம ஆல்ரெடி இங்கே அனிமேட் ஆட் பண்ணது தான். ஸோ அதை நான் அப்படியே காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எதையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க. ஓகே சூப்பர். அண்ட் தென் திருப்பி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை காப்பி பண்ணிவிட்டு எனக்கு இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வச்சு நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே யூடியூப் சேனல் இங்கே வந்துட்டு எனக்கு திருப்பி இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதை நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் சென்டராக அலைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஓகே ஸோ எதையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காம நம்ம யூடியூப் சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட நான் இதை வந்து கட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய கிரியேட்டிவ் லேர்னிங் சீரிஸ் ப்ரீமியம் ப்ரோ எடிஷனில் இன்னும் சூப்பரான இதே மாதிரியான டிப்ஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எதையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காம நம்ம யூடியூப் சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சாம்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே சிம்பிளாக ஜஸ்ட் அந்த ஒரு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணனால நமக்கு எவ்வளோ ஃப்ரீடம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ கிளிப்புமே நான் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு டாஸ்க்காக இதை நினச்சி கூட நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இன்னும் நமக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டாஸ்க் இந்த வாரத்துக்கான டாஸ்க்கை கொடுப்போம். ஒருவேளை அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சாலும் இதே கிளிப்பை வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் எடிட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் நம்மளை டேக் பண்ணுங்கள். ஸோ அதையுமே நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் மாஸ்கிங் அண்ட் க்ரீன் ஸ்க்ரீனை நீங்கள் உங்களுடைய எடிட்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அது ஒரு சூப்பரான எடிட்டாக ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்ச் ஆகிடும் அண்ட் உங்களுக்கு நிறையவே க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம முக்கியமான சில சூப்பரான எஃபெக்ட்ஸை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்கள் எடிட்டர் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக நம்ம காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மெயில் ஐடி கீழே இருக்குது. ஸோ அதையுமே நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவோட அசெட்ஸ் அண்ட் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக இருக்கும். அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உடனுக்குடனான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் வாட்ஸ்அப் சேனலுமே இருக்குது. அதில் நிறைய குவிஸ் அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸுமே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோ முடிச்சிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டட்னு மென்ஷன் பண்ணிட்டு போயிருங்க. அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் ஏபி.